ஹை கேசியா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க ஃபுல்லாக எனக்கு கால் பண்ணி நிறையா சொல்லியிருந்தாங்க. சார் இன்க்ரெஸ் ஆகுமா ஆகாதா? சார் சொல்லியிருந்தாங்க ஒரு சார் நாட் ரிசீவ்டு, அதாவது சிஎஸ்எஃப் ட்ரைனிங் காலண்டரை பார்த்துட்டு கன்ஃபார்மாக இன்க்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது, வந்திருந்தால் இந்நேரம் வந்திருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். காலண்டர் எப்போவுமே அவங்க டிபார்ட்மெண்ட் இந்த இயரில் அவங்க காலண்டர் ரிலீஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய ரூல்ஸ். அவங்களுக்கு இந்த டயத்தில் காலண்டர் எடுக்கணும்னா அவங்க அனுப்பிடுவாங்க. அதை ஷேர் பண்ணி நீங்கள் டிஸ் பண்ணுறீங்க. இப்போ சிஆர்பிஎஃப்க்கு இந்த வருஷம் ஃபுல்லாக காலண்டர் வந்துருச்சு. இப்போ ஆகஸ்ட்டில் எங்களுக்கு கோர்ஸ் நடக்கணும். ஓகே, ஹெட் கான்ஸ்டபிள் கோர்ஸாக இருக்கட்டும், சில சின்ன கோர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் போஸ்ட்மெண்ட் ஆகும். இந்த டேட்டில் நடத்துறது அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, அதாவது இப்போ எங்களுக்கு ஒரு சீரியல் மட்டும் தான் நடத்துன்னு சொல்லிட்டு வந்துச்சு ஹெச்பிஎஸ்க்குலாம். திட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 சீரியல் ஃபுல்லாக சேர்த்து ஒன்றா நடத்துனாங்க. இத்தனை பேர் நடத்தணும் அப்படின்னு நடத்தலாம், எதுவுமே ரூல்ஸ் அவங்களுடைய காலான்னு எடுத்துருவாங்க. அது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். எஸ்எஸ்சி போர்டுக்கு போர்டுன்னு இல்லை, அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கே உள்ள டீச்சர் இந்த நேரத்தில் இதை நடத்துப்பா, இத்தனை பேரா கூட ஒரு 10 பேர்த்தை சேர்த்து பண்ணு. ஏன்னா ட்ரைனிங் சென்டர் அலாட் பண்ணல. இவங்க வர்றதை பொறுத்து நம்ம ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ண போகிறதில்ல. ட்ரைனிங் சென்டர் எப்போவுமே பக்காவாக ஒன்று ட்ரைனிங் சென்டர் 2 1 சொல்லிட்டு அப்படி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் பக்கா போஸ்டிங் இருப்பாங்க. ட்ரைனிங் சென்டர் பக்கா போஸ்டிங், பிடிஆர் இருக்கட்டும், உஸ்தாஸ் இருக்கட்டும். அப்படி ட்ரைனிங் நடக்காமல் இருந்தாலும் அவங்களுக்கு ரொட்டேஷன் ட்ரைனிங் கொடுத்து அவங்க அங்கேயே வச்சிருப்பாங்க. ஓகே, அதனால் அதை வச்சு இது சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓகே, இந்த டேட்டில் தான் நடத்தணும் பிக்ஸ் அப்படி காலண்டரை பற்றி கண்டிப்பாக தெரியாது. யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்காங்களா, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அழகா. ஓகே, கேன்சலும் ஆகலாம், அது மாதிரி கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். இப்போ சிஎஸ்எஃப்லேயே 15,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ரிலீவ்ட்டு வாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு எல்லா ட்ரைனிங் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீவ்ட் ஆவாங்க. அதாவது கால் உடஞ்சி போச்சு, ஏதாவது உடையாமல் இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்க ட்ரைனிங் பண்ண முடியாமல் இந்த மாதிரி என்ன ஆயிடுவாங்கன்னா டிஸ்பிளின், அது மாதிரி வித் லிஸ்ட், இப்போ மெடிக்கல்லாம் சம்திங்லாம் அது மாதிரி வித் லிஸ்ட்லாம் பண்ணுவாங்களே, அப்போ அவங்களெல்லாம் அதில் சேர்ப்பாங்க. இப்போ அதுலாம் கணக்கு பண்ணியிருக்க மாட்டாங்களா, அந்த வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருப்போம். அவங்களுக்குலாம் ட்ரைனிங் நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். ஓகே, அதனால அவங்க கொடுக்குற வேகன்சி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் அப்படின்னு தேவையில்லை. இதில் அவங்க காலாண்டரை வெளிப்படுத்தியிருக்காங்க, இத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வெளியே வந்தது என்ன அப்படின்னா அதை தான் போட முடியும். அவங்க இத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா அத்தனை வேகன்சி தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா இன்க்ரெஸ் ஆன பிறகு அப்படிலாம் இல்லை. இப்போ முன்னாடி இன்க்ரெஸ் ஆகிட்டு முன்னாடி அவங்க காலாண்டில் கொடுக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் எஸ்எஸ்சி போர்டுக்கும் சிஎஸ்எஃப்க்கும் தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட். சிஎஸ்எஃப் தனி. ஓகே, எஸ்எஸ்சி போர்டு அவங்க கொடுப்பாங்க. இனிமேல் எஸ்எஸ்சி போர்டு இன்க்ரெஸ் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ வரணும். அப்போ அந்த டயத்தில் ஏட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஏடப்போ நம்ம ட்ரைனிங் பண்ண போல ஏட் பண்ணிக்கலாம்ல, எத்தனை பேர் வேணும்னு சொல்லிட்டு. போன தடவை அதே காலாண்டில் போன தடவை இதே மாதிரி தான் இருந்திருக்கும். போன தடவை அதே மாதிரி தான் வந்துச்சு வெளியில். ஓகே, அவங்க காலாண்டு இந்த இவ்வளோ முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களா அது மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்க்ரெஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ண அவ்வளோ வேகன்சி மட்டும் தான் ட்ரைனிங் பண்ணாங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்க்ரெஸ் ஆகாது அப்படிலாம் சொல்கிறது தவறான விஷயம். நான் உங்களை குறை சொல்ல அவங்க அதாவது வீடியோ உங்களுக்கு சொல்லி ஒரு பெஸ்ட்டாக வீடியோ போடுறாங்க. அவங்களையும் பாருங்கள். நான் அவங்களை குறை சொல்லலாம், திரும்ப சொல்கிறேன். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்க்ரெஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மெயின்டைன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்றும் இருக்காது. ரெண்டாவது, இந்த மாதம் ரிசல்ட் 10 நாள் 15 நாள் ரிசல்ட் வரும்னா கண்டிப்பாக வரவும் செய்யாது. ஓகே, இப்போ ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த அப்லோடுமே இல்லை. அது மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு 4 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி அப்போ தான் இன்க்ரெஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போ தான் இன்க்ரெஸ் ஆகும். எப்போவுமே பாருங்கள், இல்லைன்னா நீங்களே பார்த்துக்கிறங்க. ரிசல்ட் போட்டு கூட இன்க்ரெஸ் ஆகிருக்கு. ஓகே, மெடிக்கல் பிடிச்சி கூட இன்க்ரெஸ் ஆகிருக்கு. ஓகே, முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதனால எப்போ இன்க்ரெஸ் ஆகும், இப்போ ஆகுமா அப்போ ஆகும்லாம் நம்ம கையில் இல்லை, எஸ்எஸ்சி போர்டு கையில். இப்போ நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னா முதல் நாள் கூட இன்க்ரெஸ் பண்ணி உங்களுக்கு போடலாம். 10 நாளுக்கு முன்னாடி இல்லை 20 நாளுக்கு முன்னாடி எப்போவுமே அந்த மாதிரிலாம் இன்க்ரெஸ் ஆகவே ஆகாது. ஓகே, உங்களுக்கு ரிசல்ட் வர பக்கத்தில் தான் இன்க்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்போ வேணாலும் பார்த்துக்கிறங்க. அண்ணன் சொல்லியிருந்தாங்க 10 நாளுக்கு முன்னாடி இன்க்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிலான்னு. அப்படிலாம் இன்க்ரெஸ் பண்ண மாட்டாங்க. யாருமே பயப்படாதீங்க. ஓகே, எப்போ வேணாலும் இன்க்ரெஸ் பண்ணாது. எஸ்எஸ்சியோட பொறுப்பு. இது ஒரு டிபார்ட்மெண்ட் சிஎஸ்எஃப். எஸ்எஸ்சினா இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட். இது எஸ்எஸ்சி போர்டு தனி போர்டாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கும். அவங்க எப்போ ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அப்போ தான் சொல்லுவாங்க. ஏன்னா 10 நாள் அவங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா ஓரளவு தெரிஞ்சிருக்கு நேரம் எங்களுக்குலாம். ஓகே, ஏதாவது ஒரு மூலையில் இந்த மாதிரி 10 நாள் அங்கே ரிசல்ட் வந்துருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தாராளமாக நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் வீடியோவை. அதனால் டீம் ஓட்டு பயப்படாமல் ஜாலியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்க்ரெஸ் ஆகும் கண்டிப்பாக. கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் நினச்ச அளவுக்கு வரும் போஸ்டிங். அது மாதிரி நீங்கள் நினச்ச அளவுக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் வரப்போகுது. யூனிஃபார்ம் எல்லாருமே போடலாம். பயந்துட்டு இருக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சிஆர்பி ட்ரேட்ஸ்மென் இருக்குல்ல, அவங்களுக்கு நடத்த போகிறாங்க. ஆகஸ்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து ஆகஸ்ட்டில் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் பாதி வரைக்கும். அது வரைக்கும் சாத்தியமே ஆகாது. யாருக்கு அப்படின்னா 20 நாள் வச்சா கூட அவங்க ஒரு செப்டம்பர் 10-15 தேதிக்கு மேலே தான் நம்ம எஸ்எஸ்சி போர்டுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ஃபிசிக்கல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு முடிச்ச பிறகு தான் அவங்களுக்கு பண்ண முடியும்.
ஏன்னா இவங்களுக்குமே ஆவடி தான் நடத்த போகிறாங்க, இவங்களுக்குமே கிரவுண்டு தான் நடத்த போகிறாங்க. இவங்க காலியான பிறகு தான் அவங்க வந்து நடத்த முடியும். அப்போ உங்களுக்கு ஆகஸ்ட்டில் நடக்குமானா சாத்தியம் ஆகாது. செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, செப்டம்பர்லேருந்து ஒரு 20 நாள் அவ்வளோதான் டைம் இருக்குது, ரொம்ப நாள் இருக்காது. செப்டம்பரில் முடிஞ்சால் செப்டம்பர்லேயே முடிச்சிடலாம், இல்லை அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் முடிச்சிட்டா கூட அந்த வீக்கில் ரிசல்ட் முடிச்சா கூட நவம்பரில் மெடிக்கல் முடிச்சா கூட ஒரு மாதம் வந்தால் டிசம்பர் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்து ஒரு 10-15 நாளில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஜனவரி உங்களுக்கு ரோசரி மேலே வந்து டிசம்பர் லாஸ்ட் இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட்டில் வச்சா கூட அங்கிட்டு ஒரு 20 நாள் 20ஆம் தேதி பிப்ரவரி ஃபஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த டேட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் யாருமே குழப்பி இருக்காதீங்க. இதனால வராது, சிஎஸ்எஃப்ல கொடுத்துட்டாங்க அதனால் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிலாம் வந்து ஒரு முட்டாள்தனம். ஸோ ஓகே, இது வந்து ட்ரைனிங் சென்டர் எப்போவுமே நானும் சிஆர்பியில் காலண்டர் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ அதுலேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இத்தனை இதில் ட்ரைனிங் சென்டர் இந்த கோர்ஸ்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்துடும். ஓகே, இது வந்து அவங்களுடைய ரூல்ஸ், அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டேட்டில் இந்த கோர்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு காலாண்டு விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணி பெருசாக கொண்டு வர வேணாம். ஸோ யாருமே பயப்படாதீங்க. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, நான் இதுக்கான தான் வீடியோ போட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு வேறு எதுக்காடி இல்லை, நீங்கள் இப்போ நிறைய பேர் ஃபோன் அடிச்சிங்க, ஸோ எல்லாருமே குழம்பி போயிருக்கீங்களே, ஸோ அதுக்காண்டி தான் தயிரத்துக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கட் ஆஃப் கம்மியாக தான் வரப்போது, யூனிஃபார்ம் நீங்களும் போடுவீங்க. ஸோ முயற்சியை விட்டுறாதீங்க. ஓகே, ரிசல்ட் வர வரைக்கும் விட்டுறாதீங்க. ஸோ இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்மியான மார்க் எடுத்தாலும் இப்போ இருந்துடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் வந்த பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஓகே, இன்னும் டைம் இருக்குது, தாராளமாக 2 மாதம் 40 நாளில் 2 மாதம் மேலே டைம் இருக்கும் ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு. ரிசல்ட் வந்து உங்களுக்கு 20 நாள் டைம் கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும் ஜெகன் சொன்னால் ஓரளவு கரெக்டாக வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஏதாவது அப்லோடு நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கம்பெனிக்கெலாம் வந்து எந்த டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கவே இல்லை. கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீடியோ நம்மள தான் போடுவோம். ஸோ எந்த டேத்தில் வரும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். திரும்ப சொல்கிறேன், டீம் அவுட் ஆகாதீங்க. ஓகே, இன்க்ரீஸ் ஆகும், நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆகும். ஓகே, ஜெகன் சொல்கிறேன். ஓகே பாய், ஜெய் ஹிந்த்.